இன்னைக்கு அலச போற ஒரு விஷயம் ஈவே ராமசாமி, அதாவது பெரியாரின் திருமணம், அப்புறம் பெண்கள் உரிமைகள் குறித்த கருத்துக்கள் மேல வைக்கப்பட்ட ஒரு கடுமையான விமர்சனம். ஆமாம். உங்களுக்காக நாங்க எடுத்திருக்கிற ஆதாரம் பெரியாரியத்தின் மீதான விமர்சனமும் பெண்கள் உரிமைகளின் முரண்பாடும் அப்படிங்கிற தலைப்புல வந்த ஒரு கட்டுரை. ஆனா நாம ரொம்ப தெளிவா இருக்கணும். இது பெரியார புகழ்கிற கட்டுரை இல்ல. இல்லவே இல்ல. மாறாக அவருடைய சித்தாந்தத்துல இருக்கிறதா இந்த கட்டுரையாளர் நம்புற சில முரண்பாடுகளை ரொம்பவே காட்டமா சுட்டிக்காட்டுற ஒரு மூல ஆதாரம். அப்போ நம்ம நோக்கம் இந்த வாதங்கள் என்னன்னு புரிஞ்சுக்கிறது தான் இல்லையா? கரெக்ட். நாம எந்த பக்கமும் சாயாம அந்த மூலக்கட்டுரை என்ன சொல்லுதுன்னு மட்டும் பார்க்க போறோம். சரி, இந்த உரையாடல ஆரம்பிக்கிறதுக்கு அந்த மூலக்கட்டுரையிலிருந்தே ஒரு வரி, பெரியாரே சொன்னதா குறிப்பிடப்படுற ஒரு வரி இது. நானும் 100 வருடம் இருந்து திமுக அவசும் 100 வருடம் இருந்தால் திருமணத்தை கிரிமினல் குற்றமாக்கி விடுவார்கள். இதுதான் நம்மளோட தொடக்க புள்ளி. ஆமா. இந்த ஒரு வரிய வச்சுதான் அந்த கட்டுரையாளர் தன்னோட முழு வாதத்தையும் கட்டமைக்கிறார். மேலோட்டமா பார்க்கும்போது இது திருமண முறை மேல பெரியாருக்கு இருந்த ஒரு தீவிரமான எதிர்ப்பை காட்டுற மாதிரி இருக்கு. ஆமா. ஆனா அந்த மூலக்கட்டுரை அதை அப்படி பார்க்கல. அதுக்கு ஒரு வேற கோணத்தை கொடுக்குது. அப்போ எப்படி பாக்குது? இது 1968ல விடுதலை பத்திரிகையில அவர் எழுதுறதா சொல்லப்படுது. அதுல ஆண்கள் இன்று அயோக்கியராயினரோ அன்றே பெண்களை அடிமையாக்கி விட்டான் அப்படின்னு கூட சேர்த்து சொல்றாரு. இதுல என்ன விமர்சனம் இருக்கு? அந்த கட்டுரையாளரோட முதல் வாதமே ரொம்ப ஒரு மாதிரி ஆச்சரியமானது. அவரோட பார்வையில இது ஒரு கொள்கை முழக்கமே கிடையாது. கொள்கை முழக்கமே இல்லையா? ஆமா. விடுதலை பத்திரிகைக்கு தலையங்கம் எழுத ஒரு அட்டவணை இருந்ததாகவும், ஒரு நாள் பெண்ணியம், மறுநாள் பார்ப்பனியம், இன்னொரு நாள் வேறொரு அரசியல்னு வரிசையா எழுத வேண்டிய கட்டாயம் இருந்ததாகவும் அந்த மூலம் சொல்லுது. ஒரு நிமிஷம், நீங்க சொல்றது எனக்கு சரியா புரியுதான்னு பாக்குறேன். இது ஒரு கொள்கை ரீதியான முடிவில்லாம அன்னைக்கு பெண்ணியம் பத்தி எழுதணுங்கிற ஒரு கடமைக்காக எழுதப்பட்ட வரியா இருக்கலான்னு அந்த மூலம் வாதிடுதா? அதேதான். 100க்கு 100 அதுதான். எதையாவது எழுதணுமேனு எழுதுனது தானே தவிர இதில் பெரியாருக்கு எந்த உண்மையான நோக்கமும் இல்ல அப்படின்றதுதான் கட்டுரையாளரின் முதல் மற்றும் முக்கியமான குற்றச்சாட்டு. ஓஹோ, அப்ப அந்த ஒரு வரியோட தீவிரத்தையே இது கேள்விக்குள்ளாக்குது. ஆமா, இதுவே ஒரு பெரிய குற்றச்சாட்டு தான். சரி, ஒருவேளை பெரியார் இதுல உண்மையாவே தீவிரமா இருந்தார்னு வச்சுக்கிட்டாலும் கட்டுரையாளர் அடுத்ததா என்ன சொல்றார்? அதான் அடுத்த கேள்வி. அங்கதான் அந்த கட்டுரை இன்னும் ஆழமா போகுது. உண்மையாவே உங்களுக்கு அந்த நோக்கம் இருந்திருந்தா எதுக்கு 100 வருஷம் காத்திருக்கணும்? ஆமா. திமுக ஆட்சிக்கு வந்ததும் நீங்க உயிரோட இருக்கும்போதே அதை செஞ்சிருக்கலாமே அப்படின்னு ஒரு நேரடி கேள்விய முன்வைக்குது அந்த மூலம். அது ஒரு நியாயமான கேள்வி மாதிரி தான் தெரியுது. அப்ப அவர் என்ன செஞ்சிருக்கணும்னு இந்த கட்டுரையாளர் எதிர்பார்க்கிறாரு? கட்டுரையாளர் சில தீவிரமான யோசனைகளை முன்வைக்கிறார். உதாரணத்துக்கு, உண்மையாவே திருமணம்தான் பெண்ணடிமைத்தனத்தோட மூலம்னு நம்பி இருந்தா முதல்ல உங்க இயக்கத்துல இருக்கிற யாரும் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு ஒரு உத்தரவு போட்டிருக்கணும் என்கிறார். ஓ, அது ரொம்ப கடுமையான நிபந்தனையாச்சே. ஒரு இயக்கத்துல எல்லாரும் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது. ஆமா. ஆனா கட்டுரையாளரோட வாதம் என்னன்னா, ஒரு சித்தாந்தத்தை உண்மையா நம்புற தலைவர் அதை தன் இயக்கத்திலிருந்து தான் ஆரம்பிக்கணும். அவர் இன்னும் ஒரு படி மேல போய் ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்கள விவாகரத்து செய்ய சொல்லியிருக்கணும். ஏன் நீங்களே மணியம்மைய விவாகரத்து செஞ்சு ஒரு முன்னுதாரணமா இருந்திருக்கலாமே அப்படின்னு கேக்குறாரு. ஒரு இயக்கத்துல கல்யாணம் பண்ணக்கூடாது, டைவர்ஸ் பண்ணணும்னு சொல்றதெல்லாம் கொஞ்சம் மிகையா தெரியலையா? இது நடைமுறைக்கு சாத்தியமான கட்டுரை அவர் எங்கேயாவது விளக்குறாரா? இல்ல, அவர் அதை விளக்கல. ஏன்னா அவரோட நோக்கம் ஒரு மாற்று திட்டத்தை கொடுக்கறதில்ல. அப்போ மாறாக பெரியாரின் கூற்றுக்கும் அவரோட செயலுக்கும் நடுவுல எவ்ளோ பெரிய இடைவெளி இருந்துச்சுன்னு காட்டுறதுக்கு இந்த தீவிரமான உதாரணங்களை பயன்படுத்துறாரு. புரியுது. தாலி அறுத்து பெண் விடுதலைக்கு போராடினதா சொல்றீங்க. ஆனா மனைவிய விவாகரத்து செஞ்சு திருமண விலங்க உடைக்க வேண்டியதானே அப்படின்னு அந்த முரண்பாட்டை ரொம்ப கூர்மையா சுட்டி காட்டுறார். இந்த இடத்துலதான் பெரியாரோட தனிப்பட்ட வாழ்க்கை உள்ள வருது. குறிப்பா அவருடைய 2 திருமணங்கள். மிக சரியா சொன்னீங்க. கட்டுரையாளர் ரொம்ப காட்டமா 1க்கு 2 கல்யாணம் பண்ணிக்கிட்டு திருமணத்தை தடை செய்ய சொல்றதுல கொஞ்சமாவது அறிவு நாணயம் இருக்கா அப்படின்னு மூலம் கேட்பதாக குறிப்பிடுகிறார். அப்போ இந்த முதல் பகுதி முழுக்க பெரியாரின் திருமண எதிர்ப்பு பேச்சுக்கும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லைங்கிறத நிறுவ கட்டுரையாளர் முயற்சி பண்றார். ஆமா, சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாரு. சரி, அப்போ முதல் வாதத்தோட மையம் சொல்லுக்கும் செயலுக்கும் இருந்தத சொல்லப்படுற இந்த முரண்பாடு தான். இதே முரண்பாடு அவரோட அக்கறையிலே இருந்துச்சுன்னு கட்டுரை அடுத்ததா சொல்லுது. குறிப்பா வெளிநாட்டு பெண்களை பத்தி அவர் பேசின விஷயத்துல. கரெக்ட். பெரியாரோட இன்னொரு மேற்கோள கட்டுரை சுட்டி காட்டுது. நம்ம நாட்டுல பொண்ணுங்களுக்கு நாகம்மாள் ராஜம்மாள்னு அவங்க பேர் இருக்கு. ஆனா வெள்ளக்கார நாட்டுல எல்லாரும் மிஸ்ஸஸ் தான்.
மிஸ்ஸஸ் தான், ஆமா. அங்க பொண்ணுக்கு உரிமையே இல்ல, இந்தியாவிலே இதுக்காக பாடுபடுறது நாங்க ஒருத்தர் தான் அப்படின்னு பெரியார் சொன்னதா அந்த மூலம் சொல்லுது. இது மேலோட்டமா பார்க்கும்போது பெண்கள் பெயர் சொல்லி அழைக்கப்படணும்னு அவர் அக்கறைப்படுற மாதிரி தெரியுது. இதுல என்ன சிக்கல் அந்த கட்டுரை பாக்குது? கட்டுரையாளர் இத ஒரு வெற்று பம்மாத்து, அதாவது எம்டி பாஸ்டரிங்னு சொல்றார். ஓ. அவரோட வாதம் என்னன்னா, மேற்கத்திய நாடுகள்ல மிஸ்ஸஸ்னு கூப்பிட்டாலும் அங்க பொண்ண மரியாதையா நடத்துறான், கணவன் மனைவிய அடிக்கிறதில்ல. ஆனா நீங்க நாகம்மாள் மணியம்மைன்னு பேர் சொல்லி கூப்பிட்டீங்களே தவிர அவங்கள எப்படி நடத்துனீங்க அப்படின்னு ஒரு எதிர்கேள்வியை எழுப்புது அந்த மூலம். ஓ, அப்போ அந்த மூலத்தோட வாதம் சொத்துக்காக 72 வயசுல மணியம்மைய கல்யாணம் செஞ்சுக்கிட்டு வெள்ளைக்கார பொண்ணுங்களுக்கு உரிமை இல்லைன்னு பேசுறது ஒரு விதமான தந்திரம்னு சொல்றாங்களா? அதேதான். கட்டுரையாளர் இத ஒரு தந்திரமாமே பாக்குறாரு. அதாவது தன் செயல்கள் மேல வரக்கூடிய விமர்சனங்களை திசை திருப்புறதுக்காக எங்கேயோ இருக்கிற வெள்ளைக்கார பெண்களோட நிலைமை பத்தி பேசுறதா அந்த மூலம் வாதிடுது. அப்போ அந்த அக்கறை உண்மையானது இல்ல, அது ஒரு நடிப்புங்கிறது தான் அதோட மைய கருத்து. ஆமா. அப்போ முதல் பகுதியில திருமண எதிர்ப்பு பேச்சோட முரண்பாடு, 2வது பகுதியில பெண்கள் மேல காட்டின அக்கறையோட நம்பகத்தன்மைன்னு ரெண்டையும் இந்த கட்டுரை கேள்விக்குள்ளாக்குது. கரெக்ட். இந்த சொல்லுக்கும் செயலுக்கும் உள்ள இடைவெளி பெரியாரோட மட்டும் நிக்கல, அவரோட தொண்டர்கள் கிட்டயும் இருந்துச்சுன்னு காட்டுறதுக்கு தான் அந்த கனடா சம்பவம் வருது இல்லையா? ஆமா. இங்கதான் கட்டுரை ஒரு கதைக்குள்ள போகுது. சித்தாந்தம் எப்படி வெறும் பேச்சளவுல இருக்கு, நடைமுறையில எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு காட்டுறதுக்கு பெரியாரோட முக்கிய தொண்டரான கி வீரமணிய சம்பந்தப்படுத்தி ஒரு சம்பவத்தை விவரிக்கிறாங்க. இது விடுதலை பத்திரிகையிலேயே வந்த தகவலா? ஆமாம். இது விடுதலை பத்திரிகையில கலி பூங்குன்றன் பகிர்ந்த ஒரு தகவல்னு அந்த மூலம் சொல்லுது. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. என்ன நடந்தது கனடாவுல? கி வீரமணி அப்புறம் பெரியார் மணியம்மை பல்கலைக்கழக பெண் பேராசிரியர்கள் சிலரோட கனடாக்கு போறார். அங்க ஒரு கனடா நாட்டு பெண்மணியோட வீட்ல தங்கியிருக்காங்க. அந்த வீட்ல சமைக்கிறது, பரிமாறுறது, பாத்திரம் கழுவுறதுன்னு எல்லா வேலையும் கூட போன பெண் பேராசிரியர்களே செஞ்சிருக்காங்க. ஆண்கள் யாரும் உதவி செய்யலையா? அதுதான் விஷயமே. இத கொஞ்ச நேரமா கவனிச்சுக்கிட்டு இருந்த அந்த கனடா நாட்டு பெண்மணி ஒரு கட்டத்துல நேரா கி வீரமணி கிட்டயும் மத்த ஆண்கள் கிட்டயும் போய் ரொம்ப இயல்பா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன கேட்டாங்க? காலையிலிருந்து பாக்குறேன், உங்க பெண்கள் தான் எல்லா வேலையும் செய்றாங்க, நீங்க ஆண்கள் யாரும் அவங்களுக்கு உதவி செய்ய மாட்டீங்களா? ஆஹா, இது நேரடியான கேள்வி. இதுக்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்க? பதில் சொல்ல முடியல. அந்த ஒரு கேள்வி கே வீரமணிக்கு சுள்ளென்று உரைத்தது அப்படின்னு அந்த மூலத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. சுள்ளென்று உரைத்ததா? ஆமா. அவரே பிற்காலத்துல இத பத்தி பேசும்போது, என் 87வது வயசுல தான் அன்னைக்கு ராத்திரி தான் நான் சாப்பிட்ட தட்டையாவது நானே கழுவணுங்கிற பழக்கத்தை கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னதா அந்த கட்டுரை சொல்லுது. என்னது ஆச்சரியமா இருக்கு. 87 வயசு வரைக்கும் இத்தனை பெண்கள் மாநாடு நடத்தின ஒருத்தர் தான் சாப்பிட்ட தட்டை கூட கழுவுனது இல்லையா? அந்த கட்டுரை சொல்றது அதுதான். அந்த கனடா நாட்டு பெண் கேட்ட ஒரு கேள்வியில தான் இது மாறுச்சுங்கிறத நம்பவே முடியலையே. இந்த கட்டுரை இது ஒரு சாதாரண சம்பவமா பார்க்கவில்லையே. இல்லவே இல்ல. ஒரு நேர்மறையான மாற்றமா பார்க்கவே இல்ல. மாறாக கட்டுரையாளர் இது மேல கடுமையான விமர்சனங்களை வைக்கிறார். என்ன மாதிரி விமர்சனம்? பல மகளிர் மாநாடுகளை நடத்திய ஒரு பெண்ணிய போராளிக்கு வீட்டு வேலையில உதவி செய்யணுங்கிற அடிப்படை அறிவை புகட்ட ஒரு வெளிநாட்டு பெண் தேவைப்பட்டிருக்கா. இது எவ்வளவு பெரிய அவமானம் அப்படின்னு அந்த மூலம் கேக்குது. ஆனா ஒரு நல்ல விஷயத்த கத்துக்கிட்டதா பெருமையா சொல்றதுல என்ன தப்புன்னு அந்த கட்டுரை பாக்குது. கட்டுரையாளரோட பார்வை வேற. இத்தனை நாளா இத செய்யாததுக்கு நான் வெக்கப்படுறேன் அப்படின்னு சொல்லாம ஏதோ ஒரு பெரிய சாதனை செஞ்ச மாதிரி இத அவர் சொல்றத கட்டுரையாளர் விமர்சிக்கிறார். ஓ, அப்படியா? ஆமா. ஒரு தட்டை எடுத்து வைக்கிற அறிவு கூட இல்லாம தான் பெரியாரிய பெண்ணிய வளர்ப்பு இருந்துள்ளதா அப்படின்னு நேரடியா தாக்கி இத ஒரு பித்தலாட்டம்னு கடுமையா சாடுது அந்த மூலம். அப்போ இது தனிப்பட்ட வீரமணி மேல உள்ள விமர்சனம் இல்ல. இல்ல. அவர் பிரதிநிதித்துவப்படுத்துற சித்தாந்தத்தின் மீதான விமர்சனமா பார்க்கப்படுது. மிகச்சரியா சொன்னீங்க. அந்த மூலக்கட்டுரையோட முடிவுரை ரொம்ப நயாண்டியா இருக்கு. கட்டுரையாளர் கிண்டலா முடிக்கிறாரு. எப்படி? ஊருக்கெல்லாம் பெண் விடுதலை வாங்கி தந்ததா சொல்ற கி வீரமணிக்கு கடைசியில ஒரு கனடா நாட்டு பெண் மூலமா தான் விடுதலை கிடைச்சிருக்கு. ஆஹா. அப்ப அவரோட மனைவிக்கு விடுதலை வாங்கி தந்ததும் அந்த கனடா நாட்டு பெண்மணி தான். இதன் மூலமா அவங்களோட பெண்ணிய பேச்செல்லாம் வெறும் மேடைக்கு மட்டும்தான், நடைமுறைக்கு இல்லங்கிறத அழுத்தமா நிறுவ அந்த கட்டுரை முயற்சி செய்யுது. ஆக இந்த மூலக்கட்டுரை ஒரு தெளிவான உத்தியை பயன்படுத்துகிறது. பெரியாரின் பெண்ணிய கருத்துக்களை 3 நிலைகளில் தாக்குகிறது. முதலில் அவருடைய சொந்த வாழ்க்கையை வைத்து அவரது கொள்கையை முரண்பாடானது என்கிறது. இரண்டாவதாக அவரது உலகப் பார்வையை போலியானது என்று வாதிக்கிறது. இறுதியாக
அவரது தொண்டர்களின் நடத்தையை வைத்து அந்த சித்தாந்தமே நடைமுறைக்கு உதவாதது என்று காட்ட முயற்சி செய்கிறது. ஆமா, இது ஒரு தனிநபர் விமர்சனம் என்பதை தாண்டி ஒரு சித்தாந்தத்தையே கேள்விக்குள்ளாக்கும் முயற்சி மாதிரி தெரியுது. ஆமா, இது அதாவது இதை கேக்குற ஒரு முக்கியமான இடத்துக்கு கொண்டு வருது. சொல்லப்படுற சித்தாந்தங்களுக்கு பின்னாடி இருக்கிற தலைவர்களோட உண்மையான நடைமுறைகளை பார்க்கும்படி இந்த மூலம் உங்களை தூண்டுது. சொல்லுக்கும் செயலுக்கும் உள்ள முரண்பாடுகளை கவனிக்க சொல்லுது. கரெக்ட். இதுல முன்வைக்கப்பட்டிருக்கிற வாதங்கள் சரி தவறுங்கிறத விட இப்படி ஒரு பார்வை இருக்குங்கிறத உங்களுக்கு அறிமுகப்படுத்துறது தான் இந்த உரையாடலோட நோக்கம். சரி, இந்த உரையாடலை உங்களுக்கான ஒரு சிந்தனையோட முடிக்கலாம். இந்த மூலம் தலைவர்களோட தனிப்பட்ட செயல்களை மையப்படுத்தி ரொம்பவே கடுமையா விமர்சிக்குது. அதனால உங்களுக்காக ஒரு கேள்வி. சொல்லுங்க. ஒரு தலைவரோட பொது சித்தாந்தத்தை மதிப்பிடுறதுக்கு அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையையும் செயல்களையும் எந்த அளவுக்கு நாம ஒரு அளவுகோலா பயன்படுத்தணும்? இது ஒரு நல்ல கேள்வி. தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கிற முரண்பாடுகள் ஒரு தத்துவ இயக்கத்தையே செல்லாததாக்கிடுமா, அல்லது இந்த சித்தாந்தங்கள் தனித்து நிற்கக்கூடியவையா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?